ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கையில் தொழுது. உமையவளும் சிவபெருமானும் முருகனை பார்த்து நாணம் பழம் நீ என்று அழைத்த பழனியம்பதி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக பக்தர்களால் போற்றப்படுகின்றது, வணங்கப்படுகின்றது. அடிவாரத்திலே திரு ஆவினன்குடி உள்ளது. அங்கிருந்து 697 படிகளை கடந்தால் மலை உச்சியை அடையலாம். 9 வகையான கொடிய விஷங்களான நவபாசானத்தை கொண்டு போகர் பெருமானால் உருவாக்கப்பட்ட தண்டம் தாங்கிய தண்டாயுதபாணியாக முருகன் எழுந்து அருளி இருக்கின்றார். தல விருட்சமாக நெல்லி மரம் உள்ளது. தீர்த்தமாக சண்முக நதி தீர்த்தம், வர்ணமா நதி தீர்த்தம், வையாபுரி குளம் ஆகியவை உள்ளன. பாராயணம் செய்தவர்களை பக்கமிருந்து காப்பாற்றுகின்ற வல்லமை பொருந்திய கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றிய தேவராயன் சுவாமிகள் அவதரித்தது பழனியம்பதியில். அகத்தியர் இடுமனை பார்த்து சிவகிரி சக்திகிரி என்ற 2 மலைகளை எடுத்து வருமாறு பணிக்கின்றார். தடியிலே அவற்றை கட்டி எடுத்து வந்த இடும்பன் களைப்படைந்து இங்கேயே அந்த மலைகளை இறக்கி வைத்து விடுகின்றான். அந்த சக்திகிரி மலையிலே முருகன் தண்டம் தாங்கி தண்டாயுதபாணியாக இன்று வரை காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். பெரியான் கவிராயர் என்னும் ஓதுவாரின் மகன் பிறவியிலே செவிடும் குருடுமாக பிறக்க பெற்றோர்கள் அவனை அழைத்து வந்து பழனியம்பதியிலே கிடத்திவிட்டு விரதம் இருக்கின்றார்கள். முருகனின் திருவருளால் அந்த குருடும் செவிடுமாக பிறந்த குழந்தை முருகனின் திருவருளால் குருடும் செவிடும் நீங்கி பழனித்தல வரலாற்றை பாடுகின்றார். பழனிச்சாமின் விஜயகிரி சின்னோபையன் என்பவர் பழனி முருகன் பிள்ளை தமிழை பாடி உள்ளார். பிறவியிலே குருடராக பிறந்த மாம்பழ சிங்க கவிராயர் பழனி பதிகம், செந்தில் பதிகம் ஆகியவற்றை முருகன் திருவருளால் பாடி புலமையிலே சிறந்து விளங்கி ராமநாத மன்னரின் அழைப்பின் பேரில் ராமநாத சமஸ்தானத்தின் வித்வான் ஆனார். அருணகிரி நாதரின் மறு உருவம் என்று போற்றக்கூடிய வணங்கக்கூடிய பன்னச்சரவம் தண்டபாணி சாமிகள் பழனியம்பதியிலே ஆசிரமம் அமைத்து தினசரி மலைக்கு சென்று முருகன் மீது பாடல்கள் பாடி முருகனை வணங்குவது வழக்கம். ஒரு தடவை முருகனின் காட்சி கிடைக்காத போது மலையிலிருந்து விழுந்து உயிரை விட்டுவிடலாம் என்று எத்தனித்த போது மலையிலிருந்து அவர் உருண்டு விழுகும்போது முருகன் அரவணைத்து காட்சி அளித்த தலம் பழனி முருகன் திருத்தலம். அதனால் முருகன் மேல் அவர் பழனி ஆண்டவன் சோடச நூல், பழனி ஆண்டவர் திருவாயிரம் மாமாலை ஆகிய நூல்களை வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் இயற்றி உள்ளார்கள். பாடவே படிக்கவே எழுதவே தெரியாத வள்ளிமலை சாமிகள் தனது வயிற்று வலி நீங்குவதற்காக பழனியம்பதிக்கு வந்து முருகன் திருவருளால் வயிற்று வலி நீங்க பெற்று திருப்புகழை பாரெங்கும் பரப்பி திருப்புகழ் சாமிகள் ஆனதும் முருகன் நடத்திய திருவிளையாடலை பன்றிமலை சாமிகள் முத்து என்று அழைக்கப்பட்ட அப்பா பைத்தியம் சாமிகள், பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் திருவாரூர் அழுக்கப்பன் என்று அழைக்கப்பட்ட திருவார் அழுக்கப்பன் சாமிகள் ஆகிய நாணம் அடைந்ததும் பழனியம்பதியிலே. இன்றும் பார்பவளும் பழனியம்பதியிலே காவடி எடுத்து வருகின்ற பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களை காத்து அருளுகின்றார் தண்டம் தாங்கிய தண்டாயுதபாணி சாமி. ஓம் நமச்சிவாய்.
ஆடிய